எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டீனா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மெரினா பீச் போன விளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லாயிருக்கும், பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி எல்லாம் ஃபேமிலியோடு சென்னையில் இருக்கிற மெரினா பீச்சுக்கு தான் போயிருந்தோம். அங்கே போனோம். இது கொஞ்சம் என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் ராட்டினம்லாம் நிறையா இருந்தது. அது பாப்பா சுற்றணுன்னு சொன்னால், அவள் சின்ன பிள்ளைனால அவளை உட்கார வைக்க முடியாது இல்லைங்களா. அதனால் சும்மா உட்கார வச்சு ஒரு சில ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். இறங்கவே மாட்டேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், எப்படி ஏமாற்றி இறக்கிட்டோம். வேறு ஒரு ராட்டினம் வந்தது, அதை காமிச்சு போகலான்னு சொல்லிட்டு. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல அந்த ஸ்கைலாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. சரி, அதுதான் உங்களுக்கும் அதை ஷேர் பண்ணலான்ட்டு நான் வீடியோ எடுத்தேன். அந்த நல்லா ப்ளூ கலரில் இருந்ததுங்க ஸ்கை. அன்றைக்கி ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் இந்த வீடியோன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்த்திங்களா, இறங்கவே மாட்டேன்ட்டா. நாங்கள் அந்த ராட்டினம் இன்னொன்று காமிச்சு அங்கே கூட்டுன்னு போகிறோன்ட்டு ஏமாற்றி இறக்கிட்டோம். அங்கேயும் அதுதாங்க, சின்ன பிள்ளைங்க விளையாட முடியாதுல்ல, அதனால் நாங்கள் அங்கேயும் உட்கார வைக்கல. சும்மா உட்காந்து ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே ஏமாற்றி நைஸை கூப்பிட்டுட்டு போயிட்டோம். அவளை பாருங்க, அவளே பிடிச்சி ஆட்டிக்கிறா. நாங்கள் தான் பயந்து எங்கே விழுந்துட போகிறான்ட்டு. அவள் சுத்த சொல்கிறார் ஆட்டணும். பாருங்க, அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருந்தது ஸ்கை. இப்போ நான் உங்களுக்கு ஒன்று காட்ட போகிறேன் பாருங்க. அங்கே ஒரு லைட் தெரியுதா? அன்னைக்கு சென்னை சூப்பர் சூப்பர் கிங்ஸ் மேட்ச் நடந்ததுங்க. நான் வீடியோ எடுத்தேன். அது தூரமாக லைட்லாம் எரிஞ்சு இன்னும் அது ரொம்ப அழகு கொடுத்துருங்க பீச்சை. நல்லா வெளிச்சமாக இருந்தது. அந்த வெளிச்சம் லைட்டாக இங்கேயும் கொஞ்சம் நல்லா இதுவாக இருந்ததுங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக போச்சு அந்த நாள். அன்னைக்கு ரொம்ப ஸ்கை ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அன்னைக்கு நல்லா ப்ளூவாக இருந்ததுங்க ஸ்கை, ரொம்ப அழகாக. அப்படியே எப்படியோ கொஞ்சம் பாதி தூரம் நடந்து வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் அங்கே தெரிஞ்சு பாருங்க கடை. அங்கே போனோம் நடந்து. கடல் இன்னும் கொஞ்சம் தூரம் தான். எவ்வளோ தூரம் நடந்து வந்துக்கிறோம் பார். இவங்களுக்கா அந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்ச் நடக்குதுல்ல, அங்கேயே தான் பிள்ளைங்களுக்கு மனசு இருந்தது மேட்ச் நடக்குதுன்ட்டு. அவங்களுக்கான பீச்சுக்கும் வரணும், மேட்சும் பார்க்கணும். கடைசியில் பீச் அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. அவ்வளோதான், கடல் கொஞ்சம் கிட்ட வந்துட்டோங்க. இங்கே சோளம் கடைங்க. அந்த சோளத்துலேயே அழகாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுதான் நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். பீச் கிட்ட இருந்ததுங்க இந்த கடை. வா, சூப்பராக இருக்குல்லங்க. அப்படியே தண்ணியை பார்த்தோன்னே எல்லாம் இறங்கிட்டாங்கங்க. போங்க, கொஞ்சம் கூட இல்லை, அவங்களுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. அவ்வளோதான். இங்கே போயிட்டு நல்ல செம்ம ஆட்டம் போட்டு அப்புறமா தாங்க வந்தாங்க மேலே.
இந்த குட்டி இருக்கிறா பாருங்க, ஐயோ என்ன ஆட்டங்க அவ்வளோ பீச்சில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோ போட எனக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார்